மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் பிரகநாயகி சமேத ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலய மண்டல் அபிஷேகம் நிறைவு விழாவினை முன்னிட்டு இன்று காலை 108 சங்குகள் ஆவாகனம் செய்யப்பட்டு பகவத் அனுக்கே மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் இன்று காலை இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கிராம சங்கல்பம், ருத்ர மந்திரம், ஜபம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் மற்றும் மகா மங்கள பூர்ணாகதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் 108 சங்குகளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர்கள் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர், ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு கலச அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் 108 சங்குகள் கொண்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரகநாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா 5ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கஜ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கஜ வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா 5ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கஜ வாகனத்தில் எழுந்துருளினர். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வருகிற 30/4/2026 நண்பகல் 1:15 மணி அளவில் சிம்ம லக்கணத்தில் திருத்தேர் விழா மற்றும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மேற்கு ஓடை தெருவில் மிகவும் பழமை வாய்ந்த வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் 63ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழா நடைபெற்றது. பொங்கல் திருவிழாவின் முதல் நாளை முன்னிட்டு திருமஞ்சனம், குடம் அழைத்து வரப்பட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக ராமர் லட்சுமணர் வேடம் அணிந்து பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. பால்குடம் எடுத்தல், அக்னிச்சட்டி எடுத்தல், காவடி எடுத்தல் போன்ற பக்தர்களின் நேர்த்திக்கடன் செலுத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக வீர ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் அணிந்து ராஜ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள், சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. துளசி மாலை, வடை மாலை மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு தேவையான மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக இந்த திருவிழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் ஆண்டிப்பட்டி, பாப்பம்மாள்புரம், ஜக்கம்பட்டி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வீர ஆஞ்சநேயரின் அருள் பெற்று சென்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் ராஜராஜ சோழன் காலத்திலேயே உத்தம மகோற்சவம் என்ற பெயரில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. பிற்காலத்தில் மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி காலத்தில் இந்த தேரோட்டம் மிகவும் பிரபலம் அடைந்தது. 1801 மற்றும் 1811ஆம் ஆண்டுகளில் தேரை இழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதாக மராட்டிய மோடி ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. துரதிருஷ்டவசமாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய தேர் சிதலம் அடைந்ததால் தேரோட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்
தமிழக அரசு புதிய தேர்ப்பணிக்காக ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மீண்டும் தேரோட்டம் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழாவின் 15ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்று வருகின்றது. மேல வீதியில் கம்பீரமாக நிற்கும் இந்த தேர் ஒரு நகரும் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. தேர் சாதாரணமாக சுமார் 19 அடி உயரமும் 13.5 அடி அகலமும் கொண்ட இத்தேர் சுமார் 40 டன் எடை கொண்டதாகும். தேர் அலங்காரத்திற்கு பிறகு 50 அடி உயரத்திற்கு சுமார் 43 டன் எடையுடன் காட்சியளிக்கிறது. தேரை சுற்றி சுமார் 380க்கும் மேற்பட்ட மர சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதில் சிவனின் 64 திருவிளையாடல்கள் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் உருவங்கள் ஆகம விதிகளின்படி நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. தேரின் அடிப்பகுதி 5 அடுக்குகளை கொண்டது. இதில் யாழிகள், குதிரைகள் மற்றும் இதர புராண கதைகளும் விளங்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. சித்திரை திருவிழாவின் பொழுது தியாகராஜர், கமலாம்பாள் எழுந்தருளும் பெரிய தேருக்கு முன்னதாக விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் ஆகியோருக்கான சிறிய தேர்களும் மேல வீதியில் இருந்து புறப்படும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட தஞ்சை பெரிய கோவிலின் வரலாற்றின் ஒரு பகுதியாக நாளை நடக்கவிருக்கும் தேர் திருவிழாவிற்கு தேரின் அலங்கார பணிகள் தற்பொழுது நிறைவடைந்து 4 ராஜ வீதிகளிலும் வலம் வருவதற்கு தயாராக மேல வீதியில் உள்ள தேர் நிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேரில் தியாகராஜர், கமலாம்பாள் எழுந்தருளிய பின்னர் காலை 5:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட உள்ளது. 14 இடங்களில் தேர் நின்று செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேரடியிலிருந்து புறப்படும் தேர் மேல வீதி, வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி வழியாக நிலையை சென்று சேரும். மாலையில் தேர் மண்டபத்திலிருந்து தியாகராஜர், கமலாம்பாள் புறப்பட்டு கோவிலை சென்றடையும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் தேர் திருவிழா இன்று காலை கோலாகலமாக துவங்கியது. மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். 40 டன் எடையில் கலைநயமிக்க தேரில் 54 அடி உயரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் தியாகராஜர், கமலாம்பாள் எழுந்தருளியதும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதும் தேர் திருவிழா துவங்கியது. சிவதாளங்கள், நாதஸ்வர இசையுடன் தேரோட்டம் நடைபெற்றது. மேல வீதியிலிருந்து புறப்படும் தேர் வடக்கு வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி வழியாக செல்லும். வழிநெடுக பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்திட 14 இடங்களில் நின்று செல்லும். ராமநாதபுரம் முகவை உரணி மேலக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் சித்ரா பௌர்ணமி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று 30ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து மங்கள இசையுடன் புனித தீர்த்தம் எடுத்து வந்து ராஜகாளியம்மனுக்கு சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மடக்கரை காளியம்மன், தர்ம முனீஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ராஜகாளியம்மனுக்கு பல்வேறு திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீராலும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விரதமிருந்த பக்தர்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் தொடங்கியது. இதனையடுத்து 8 கரங்களுடன் அமர்ந்த திருமேனியோடு வெள்ளை கவசம் பூட்டப்பட்டு பட்டு வஸ்திரம் சாட்டப்பட்டு பலவித நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ராஜகாளி அம்மனை பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி குமார், ஆலய பராமரிப்பு ஐயப்பன், சுந்தரம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கோட்டை வீதியில் அமைந்துள்ள அறமளத்த நாயகி சமேத ஸ்ரீ கைலாயநாதர் திருக்கோவில் உள்ளது. ஒவ்வொரு சித்திரை மாதம் பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று ஸ்ரீ கைலாயநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கைலாயநாதர் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் உற்சவ சிலைக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருத்தேர் முன்பு சிவ வாத்தியம் வாசித்தும் பரதநாட்டியம் மற்றும் சிவன் வேடம், அம்மன் வேடம் அணிந்து தேரின் முன்பு நடனமாடி வீதி உலா வந்தனர். இந்த திருத்தேரை கோவில் நிர்வாகிகள், சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். மேலும் இந்த தேர் பழைய பேருந்து நிலையம், மண்டி வீதி, பெரிய கடை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் வீதி உலா நடைபெற்றது. இதனை 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரகுரா அரகுரா என முழக்கமிட்டு பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருத்துருத்தி என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் சுவாமி மணவாளநாதர் திருக்கோலத்துடன் அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் பார்வதி தேவியை மணமுடிக்க சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்தபொழுது அவருக்கு துணையாக வந்த உத்தாள மரமும் சிவபெருமானின் பாதரட்சியும் இன்றும் இக்கோவிலில் உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமாகவும் திருமண தடை நீங்கும் தலமான இக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 5ஆம் நாள் உற்சவமான சகோபுர திரு வீதி உலா காட்சி நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட 2 சகோபுரத்தில் சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டனர். மேலும் விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகளும் எழுந்தருள செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா 4 ரத வீதியில் நடைபெற்றது. பக்தர்கள் வீடுகள் தோறும் தீப ஆராதனை எடுத்து வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற இலுப்பைத்தோப்பு சின்ன மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்கள் பலரின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய விழாவான 29ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். வழியெங்கும் மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் அலகு காவடி எடுத்தும் பக்தர்கள் தீ மிதித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விண்ணை முட்டும் கண்கவர் வான வேடிக்கை பக்தர்களை கவர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் புகழ்பெற்ற சுயம்பு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி, வராகி, லட்சுமி நரசிம்மர், கருடாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த திருக்கோவிலில் நூதன பிம்ப ஆலய 3ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் அனுக்னே, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஹோமம், ஸ்ரீ யோக மகா வஜ்ரவராகி ஹோமம், ஸ்ரீ கருடாழ்வார் ஹோமம் வளர்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுயம்பு யோகலட்சுமி நரசிம்மர் ஆலயத்திலிருந்து பால்குடம் புறப்பாடு, அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராமபக்தர் ஆலய நிர்வாகி செந்தில்குமார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் தேவார பாடல் பெற்ற திருத்தலமானதும் முக்கண் முனிவரால் பூஜிக்க பெற்றதுமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பின்னர் விழாவின் 3வது நாள் அதிகார நந்தி சேவை, 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் 5வது நாள் ஆட்சீஸ்வரருக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான தேரோட்டம் விழா வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. கோவிலின் எதிரே நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்டமான 36 அடி உயரமுள்ள பெரிய தேரில் காலை 7 மணிக்கு இளங்கள்ளி அம்மனுடன் ஆட்சீஸ்வரர் திரிபுராசுரர்களை வதம் செய்ய வில்லேந்திய நிலையில் பெரிய தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். 27 அடி உயரமுள்ள சிறிய தேரில் சக்தி வடிவமாக இளங்கள்ளி அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து காலை 9:40 மணிக்கு கோவில் தலைமை சிவாச்சாரியார் சங்கர் தலைமையிலான வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க 2 தேர்களுக்கும் சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் பக்தர்கள் ஆட்சீஸ்வரருக்கு அரோகரா என முழங்கியபடி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கோவிலின் எதிரே நிலையில் இருந்து புறப்பட்ட 2 தேர்கள் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்து நிலையை அடைந்தன. தேரோட்ட விழாவில் தேரின் வடத்தை பிடித்து இழுத்த பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்புகளின் சார்பில்
மாட வீதிகளில் தேர் வலம் வரும்போது மோர், குளிர்பானங்கள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இந்த தேர் திருவிழாவில் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தமிழரசி, 7ஆம் நாள் உபயதாரர் ரவிக்குமார் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் தர்மன் தலைமையிலான விழா குழுவினர் செய்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேச்சூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காசி விசலாட்சி உடனாகிய ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகள் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தேர் திருவிழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்தினை ஒட்டி சித்திரை தேர் திருவிழா தேச்சூரில் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகளுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தப்பட்டு பெரிய தெரு, பாடசாலை தெரு, மழையூர் சாலை உள்ளிட்ட மாடவீதி வழியாக மேளதாளத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சரவணன், தேர் திருப்பணி குழு தலைவர் TK மோகன், செயலாளர் சிவா, பொருளாளர் பிச்சாண்டி, தேச்சூர் பேரூராட்சி தலைவர் ராஜா ஜெகவீர பாண்டியன், மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் மனோகரன், மாவட்ட திமுக பிரதிநிதி செல்வம், வெற்றிவேல், ராமச்சந்திரன், முரளி, பாஞ்சரை பட்டாபிராமன் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டம் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக 9வது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்துக்கு 4 பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. பங்குனி சித்திரை மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும், மாசி வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்ற பிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். 9ஆம் திருநாளான இன்று திருத்தேர் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், காலை 4:30 மணிக்கு திருமஞ்சனம், காலை 5 மணிக்கு கோஷ்டி நடந்தது. அதனைத் தொடர்ந்து காலை 6:25 மணிக்குள் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் திருத்தேரில் எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதும் சுவாமி பொலிந்து நின்ற பிரானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாளிகை சுவாமிகள் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் திருத்தேர் வடம்பிடித்து இழுத்தனர். ரதம் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை காலை கோவில் வளாகத்திற்குள் திருக்கல்யாண மண்டப பகுதியில் 8:35 மணி முதல் 8:54 மணிக்குள் கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையில் கோவில் வளாகத்திற்குள் நாளை ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ள நிலையில் கோவில் பிரகாரத்தின் வெளி வீதிகளிலும் அகண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் திருக்கல்யாணத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருக்கல்யாண வைபவத்திற்காக இன்று மாலை திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் மீனாட்சி அம்மன் கோவில் நோக்கி வருகை தர உள்ளனர். திருக்கல்யாண வைபவத்தின் போது ஏராளமான சுமங்கலி பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய நாணை மாற்றக்கூடிய வைபவம் நெடுங்காலமாக ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மதுரை சிமக்கல் பகுதியை அழகர் நாயுடு மண்டகப்படி, யானைக்கல் பகுதியில் உள்ள லாலா லங்கச்சத்திர மண்டகப்படி மற்றும் தெற்கு கிருஷ்ணன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கா திருமண மண்டபத்தில் ராமியா முனியையர் நவகிரக கட்டளைதாரர்களிடமிருந்து திருக்கோவில் நிர்வாகத்தினர் மேளதாளங்கள் முழங்க நேரில் வருகை தந்து மாங்கல்யத்தை பெற்றுக் கொண்டனர்.
முன்னதாக திருமங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் செய்யப்பட்ட நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து வந்த சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த பொட்டு பல்லக்கில் அந்த மாங்கல்யத்தை எடுத்து கட்டினர். தொடர்ந்து அங்கே இருந்த பக்தர்கள் பல்லக்கில் இருந்த மாங்கல்யத்தை தொட்டு வணங்கினர். மேள தாளங்கள் முழங்க பொட்டு பல்லக்கில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அன்று சமர்ப்பிக்கக்கூடிய திருமாங்கல்யங்கள் கொண்டு செல்லப்பட்டன. அழகர் சாமி நாயுடு மண்டகப்படி, லாலா லங்கச்சத்திர மண்டகப்படி, ஸ்ரீரங்கா திருமண மண்டபம் என மொத்தம் 3 திருமாங்கல்யங்கள் பெறப்பட்ட நிலையில் இவை அனைத்தும் நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கப்பட உள்ளது. மீனாட்சி அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ள தங்க மாங்கல்யத்தை பெண்கள் ஆண்கள் என அனைவரும் மனமுருக வேண்டியது குறிப்பிடத்தக்கது.